கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 31 பைரவரும் பூபதியும். நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் ஒரு நள்ளிரவில் உறையூர் சாலையில் காத்துக்கிட்டு இருந்த சித்திரக்குள்ளனை சந்திக்க மாரப்பன் வந்ததை பொன்னன் கவனிச்சான். அதற்கு பிறகு என்ன நடந்தது வாங்க கதைக்குள்ள போகலாம். பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலேயே நடந்து சாலை அருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோவிலில் இருக்கிறார். என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே? எவன்? அவன்தான் பல பெயர் கொண்டவன். ரத்தன வியாபாரி தேவசேனன், உம்முடைய தாயாதி. ஹி ஹி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா? ஹ ஹ ஹ என்று மாரப்பன் பெருங்குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பறவை இனங்களை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதியடைந்து தீனக்குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாய் இருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தன வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரித்தான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வரச் சொன்னாரா? எங்கே அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையில் இருந்த சவுக்கை சடீரென்று ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீரென்று பட்டது. சவுக்கு கொடுக்கிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீய்த்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே பின்னால் விரைவாகச் சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதைக் கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னன் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டுப்பூனை, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டித்தான் இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன். ஆகா, வழி காட்டுகிறேன். ஆனால் காட்டுப்பூனையிடம் நீ சற்று ஜாகிரதையாயிரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலதுபுறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த ஐயனார் கோவிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். செடி கொடிகளில் உராய்வதினால் சத்தம் கேட்க கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால் நாழிகைக்குப் பிறகு தானும் அவ்வழியே சென்றான். நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும்போது பொன்னனுக்கு மனதில் திகிலாய்த்தான் இருந்தது. திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன. மரம் செடிகள் அசைந்தாடும் போதும் தரையில் கிடந்த இலைச்சருகுகளின் சரசரவென்னும் சத்தம் கேட்கும் போதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது, முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலினால் மனதை திடப்படுத்தி கொண்டு ஐயனார் கோயில் உள்ள திசையை நோக்கிச் சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவர்த்தியின் வெளிச்சம் தெரிந்தது. அதுதான் ஐயனார் கோயில். கிட்ட நெருங்க நெருங்க கோயிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவர்த்தி வெளிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன. இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கோவிலுக்கு பட்டப்பகலில் வந்தபோதே பொன்னனுக்கு திகிலாய் இருந்தது. இப்போது கேட்க வேண்டியதில்லை. கோயிலின் வாசற்படி அருகில் பொன்னன் கண்ட காட்சி அவனுடைய திகிலை 100 மடங்கு அதிகமாக்கிற்று. அங்கே புராணங்களில் வர்ணித்திருப்பது போன்ற கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்ர சரீரமும் கொண்ட மகா கபால பைரவன் நின்று கொண்டிருந்தான். தீவர்த்தியின் சிவந்த ஒளியில் அவனுடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் இரத்தம் மாதிரி சிவந்து காட்டின. அவனுடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலை நடுக்கம் உண்டாக்கிற்று. அவன் நடுங்கிக் கொண்டே கோயிலுக்கு பின்புறமாகச் சென்று கோயில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.